லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மாமியாரிடம் மருமகள் காட்டிய அன்பு. நகோமியின் துயர நிலை கேட்டு மருமகள்கள் இருவரும் மீண்டும் கதறி அழுதனர். பிறகு ஒர்பா தன் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரக்கத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்பிப்போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். ரூத்து தம்மோடு வர மன உறுதியுடன் இருப்பதைக் கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை. பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லெகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. ஊர் பெண்கள், இவள் நகோமிதானே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். விவிலிய தேடல். திருப்பாடல் 65 பகுதி 2. ஆண்டவரின் இடைக்கச்சை. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் கடவுளின் கோயில் தரும் நிறைவு என்ற தலைப்பில் 65வது திருப்பாடலில் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 5 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த மனதுடன் வாசிப்போம். அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களைக் கண்டு அஞ்சுவர். கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை கலிகூறச் செய்கின்றீர். அன்பர்களே, நமது தியான சிந்தனைகளை ஆழப்படுத்துவதற்கு முன்பாக அருமையான வாழ்வியல் கதை ஒன்றுக்கு செவிமடுப்போம். ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் குறித்து நமக்கெல்லாம் தெரியும். இவர் தன்னுடைய நிறுவனத்தை நிர்வகிக்க ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி தேவை என கருதினார். எனவே தனக்கு அடுத்து தனது நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்த தகுதியான ஒரு ஆள் ஒருவரை தேடினார். அந்த தகுதியான நிர்வாகி ஒரு புகழ்பெற்ற குளிர்பான நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்தார். அவரது நிர்வாகம், திறமை அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய நிறுவனத்தில் பணியில் சேருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார்.
குளிர்பான நிறுவனத்திலேயே அதிக பெயரும் புகழும் பெற்று விளங்கிய ஸ்கல்லி என்ற அந்த நிர்வாகி புதிதாக தொடங்கப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸின் ஆப்பிள் நிறுவனத்தில் இணைய மிகவும் தயங்கினார். குளிர்பான நிறுவனத்திலேயே போதும் போதும் என்றளவுக்கு பணமும் புகழும் கிடைத்திருக்கிறது, இதை விட்டு புதிய நிறுவனத்தில் சேருவதா என யோசித்தார். எப்படியும் ஸ்கல்லி அழைப்பை ஏற்க மாட்டார் என்பதை உணர்ந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்கல்லி, நீங்கள் காலம் முழுக்க இந்த குளிர்பான நிறுவனத்திலேயே இருந்து இந்த குளிர்பானங்களை விற்கப் போகிறீர்களா, அல்லது என்னுடன் இணைந்து இந்த உலகத்திற்காக ஒரு புதிய மாற்றத்தை, சகாப்தத்தை உருவாக்கப் போகிறீர்களா? நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஸ்கல்லியின் மனதில் இந்த வார்த்தைகள் ஆழ பதிந்து விட்டன. யார் வேண்டுமானாலும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்கலாம். விற்பனையை அதிகரிக்க குளிர்பானங்களில் சுவையை கூட்டினாலே போதும். ஆனால் தனக்கு நல்லதொரு எதிர்காலம் அமையவிருக்கிறது, இந்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது என உணர்ந்து சட்டென அவரின் அழைப்பிற்கு சம்மதித்து விட்டார். அதற்கான பலனையும் ஓரிரு ஆண்டுகளிலேயே அடையத் தொடங்கிவிட்டார். உலக புகழ்பெற்ற ஆப்பிள் கணினி நிறுவனத்தில் அட்டகாசமான நிர்வாகியாக, உழைப்பாளியாக செயல்பட்டு நினைத்து பார்க்க முடியாத புகழின் உச்சிக்கு சென்று விட்டார். ஆக புதிய மாற்றங்களை மனதளவில் ஏற்று துணிச்சலுடன் யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அன்பர்களே, இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகள் அனைத்தும் கடவுள் நமக்கு தரும் நம்பிக்கையை மையப்படுத்தி உள்ளதால் இதன் அடிப்படையில் நமது தியான சிந்தனைகளை தொடர்வோம். அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர், எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே என்கின்றார் தாவீது. நமது அன்றாட வாழ்வில் நாம் பல காரியங்களை காணும்போது நம்மை அறியாமலேயே சில வேளைகளில் பேரச்சம் உண்டாகிறது. அவை வானில் தோன்றும் பல்வேறு அறிகுறிகளாக இருக்கலாம், கடலில் ஏற்படும் பல மாற்றங்களாக இருக்கலாம், நிலத்தில் ஏற்படும் பேரிடர்களாக இருக்கலாம். ஆனாலும் இவற்றை காட்டிலும் மானிடருக்கு ஏற்படும் பேராபத்துக்கள் கடவுளின் அஞ்சத்தகு செயல்களை பறைசாற்றுகின்றன. குறிப்பாக கொரோனா என்ற பெருந்தொற்று ஏற்பட்டு மனிதர்களை கொன்று குவித்தபோது அது நமக்குள் பேரச்சத்தை ஏற்படுத்தியது. அத்தகைய சூழலின் போது மனித வாழ்வு நிலையற்றது என்றும் கடவுளே என்றும் நிலையானவர் என்றும் நமக்கு நினைக்க தோன்றியது. அதே வேளையில் போர்கள், மோதல்கள், கலவரங்கள், இயற்கை பேரிடர்கள், கொரோனா போன்ற பெருந்தொற்றுகள் போன்றவற்றால் நாம் சிக்கித் தவிக்கும் வேளையில் கடவுள் நமக்கு பாதுகாப்பும் மீட்பும் வழங்குகின்றார் என்பதையும் நாம் மறந்திட இயலாது. இன்னும் குறிப்பாக, ஐயையோ எல்லாமே போய்விட்டதே, இனி நான் என்ன செய்யப் போகிறேன், என் வாழ்வு எப்படி அமையப் போகின்றது என்று நாம் கலங்கி தவித்து நம்பிக்கை இழக்கும் வேளையில் நம் கடவுள் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றார். அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்றும், மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலைசாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் என்றும் ஆண்டவராம் கடவுள் கூறியுள்ளபடி அவர் நமக்கு நம்பிக்கை அளித்து தேற்றுகிறார் என்பதை மனதில் கொள்வோம். ஆனால் அதே வேளையில் கடவுள் வழங்கும் நம்பிக்கை மற்றும் உதவி என்பது அனைவருக்குமானது என்பதை எடுத்து காட்டவே உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே என்று உரைக்கின்றார் தாவீது. அடுத்து, வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் என்கின்றார் தாவீது அரசர். இங்கே இடைக்கச்சை என்ற வார்த்தையின் முக்கியத்துவம் குறித்து பார்ப்போம். இடைக்கச்சை என்பது நேர்மை மற்றும் வல்லமையின் அடையாளமாக காட்டப்படுகின்றது. இறைவாக்கினர் எலியா இடைக்கச்சையை அணிந்திருந்தார். அவர் கடவுளின் இறைவார்த்தைகளை உள்ளது உள்ளவாறு துணிவுடன் எடுத்துரைத்தவர். கடவுள் அவருக்கு வழங்கிய வல்லமை அதில் வெளிப்பட்டது என்று கூட நாம் கூறலாம். தனது உண்மை மற்றும் நேர்மையான செயல்களால் அவர் பாகாலின் பொய்வாக்கினர்களையெல்லாம் கொன்றொழித்தார் என்பதை பார்க்கின்றோம். அவ்வாறே மெசியா குறித்து இறைவாக்குரைக்கும் இறைவாக்கினர் எசாயா, நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை என்கின்றார்.
புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவானின் உடலமைப்பை குறித்து குறிப்பிடும் மத்தேயு நற்செய்தியாளர், இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோள்கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார் என்று எடுத்து காட்டுகின்றார். திருமுழுக்கு யோவானிடம் விளங்கிய உண்மை, நேர்மை, துணிவு இவற்றை கொண்டே அவர் அணிந்திருந்த இடைக்கச்சையின் வல்லமை குறித்து அறிந்து கொள்கின்றோம். இறுதியாக 12 திருத்தூதர்களை பணிக்கு அனுப்பும் இயேசு அவர்களிடம் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று அறிவுறுத்துகின்றார். ஆக இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இடைக்கச்சை என்ற வார்த்தை உண்மை, நீதி, நேர்மை, துணிவு, வலிமை, ஆற்றல், வல்லமை ஆகிய நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதொன்றாக இருக்கின்றது. இதன் பொருளை நன்கு உணர்ந்தவராகத்தான் வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் என்கின்றார் தாவீது. மேலும் கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் என்ற தாவீதின் வார்த்தைகள் நம் சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றன. இங்கே 2 முக்கியமான கடவுளின் செயல்களை நாம் நினைவு கூறுகின்றோம். முதலாவது, செங்கடலை 2ஆக பிரித்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய கடவுளின் மாபெரும் செயலை நாம் அறிவோம். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் என்ற இறைவார்த்தைகள் கடவுள் கடலில் நிகழ்த்திய மாபெரும் அற்புத செயலை எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவதாக, கடவுளின் ஒரே திருமகனாகிய நமது ஆண்டவர் இயேசு காற்றையும் கடலையும் அடக்கும் நிகழ்வை பார்க்கின்றோம். இந்த 2 நிகழ்வுகளிலும் கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் அடக்கும் வல்லமை கொண்டவர் நம் கடவுள் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இங்கே மக்களினங்களின் அமளியையும் ஆண்டவர் அடக்குகின்றார் என்றதொரு கருத்தையும் தாவீது உட்புகுத்துகின்றார். இதன் பொருள் என்னவாக இருக்கும் என சற்று சிந்திப்போம். ஒருவேளை மனிதரும் கடலைப் போல சில வேளைகளில் தன்னிலை அறியாது ஆட்டம் போடும்போது அவர்களும் கடவுளால் அடக்கப்படுவார்கள் என்பதன் அர்த்தத்தில்தான் தாவீது இவ்வாறு கூறியிருக்க வேண்டும். காரணம், இப்படி கடலைப் போல பதவி வெறியாலும் அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் ஆட்டம் போட்ட பலர் எப்படி கடவுளால் அடக்கப்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள் என்பதை தாவீது தனது வாழ்வில் நேரிடையாக கண்டுள்ளார். இதனை மனதில் கொண்டு அவர் இப்படி கூறியிருக்கலாம். ஆகவே ஆண்டவர் தனது வல்லமையையும் நீதியையும் நேர்மையையும் தனது இடைக்கச்சையாக அணிந்திருந்தது போல நாமும் அவற்றை நமது இடைக்கச்சையாக அணிந்து கொள்வோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். பாதையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால், வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால், வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அல்ஜாதே. ஆண்டவரின் இடைக்கச்சை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். செயற்கை நுண்ணறிவுக்கும் மனித அறிவுக்கும் இடையேயான உறவுகள் குறித்து திருப்பிடத்தின் விசுவாச கோட்பாட்டு திருப்பிடத்துறையும் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறையும் இணைந்து கல்வி, பொருளாதாரம், வேலை, நல ஆதரவு, மனிதகுல மற்றும் அனைத்துலக உறவுகளிலும் போரிலும் செயற்கை நுண்ணறிவால் எதிர்நோக்கப்படும் சவால்கள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. விசுவாசத்தை எடுத்துச் சென்று பரப்புவர்களுக்கும்
அனைத்து அறிவியல் மற்றும் தொழில்துறை முன்னேற்றங்கள் மனிதனுக்கும் பொதுநலனுக்கும் சேவையாற்றுவதாக இருக்க வேண்டும் என ஆவல் கொள்பவர்களுக்கும் என வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆன்டிகுவா எத் நோவா என்ற ஏடு செயற்கை நுண்ணறிவு முன்வைக்கும் ஆபத்துக்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளதுடன் செயற்கை நுண்ணறிவு இறைவனுக்கும் மனிதகுலத்திற்கும் இடையேயான ஒத்துழைப்பையும் ஒரு பக்கம் எடுத்துரைப்பதாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளின் உறுதியிட்டு கூற முடியாத விளைவுகள் குறித்த ஆழ்ந்த அக்கறையையும் வெளியிடும் திருப்பிட ஏடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது போல், இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது தனியான ஒரு நுண்ணறிவு என்ற முறையில் நோக்கப்படாமல் மனித அறிவினால் உருவாக்கப்பட்ட ஒன்றாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு என்பது நல்லவைகள் நோக்கியும் தீயவைகள் நோக்கியும் நம்மை இட்டுச் செல்லலாம் என கூறும் இவ்வேடு, செயற்கை நுண்ணறிவு என்பது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தாலும் பாகுபாடுகள், ஏழ்மை, எண்ணிம இடைவெளி, சரிசமமற்ற நிலைகள், ஒரே இடத்தில் அதிகாரத்தை குவிக்க உதவுதல், ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை உருவாக்குதல் போன்ற எதிர்ப்பதங்களுக்கும் பயன்படுத்தப்படும் ஆபத்து உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர்களின் நீதி மற்றும் அமைதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கத்தோலிக்க சமூக பணி கூட்டத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனுப்பியுள்ள செய்தியில், ஒப்புரவு, ஒன்றிணைத்தல் மற்றும் சகோதரத்துவம் என்பவைகளின் பாலத்தை கட்டி எழுப்பவர்களாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வரலாற்றின் கதாநாயகர்களாக, முன்னோடிகளாக செயல்பட வேண்டும் என கத்தோலிக்க சமூக பணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் திருத்தந்தை, மறைப்பணியின் மையமாக நம்பிக்கையை கட்டி எழுப்புவது நமக்கு இந்த யூபிலி ஆண்டு தரும் நல்லதொரு சவால் என தன் செய்தியில் கூறியுள்ளார். அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர்களின் 10 துறைகள் மற்றும் 20 தேசிய கத்தோலிக்க அமைப்புகளுடன் இணைந்து ஆயர்களின் நீதி மற்றும் அமைதி அவை ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய கூட்டத்தை நடத்தி வருகின்றது. இறை வார்த்தை என்பது ஒரு புலன் ஆகாத கருத்தாகவோ தற்காலிகமாக தோன்றி முறையும் உணர்வாகவோ ஒரு நாளும் இருக்க முடியாது என தன் ட்விட்டர் குறுஞ்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இறை வார்த்தையின் மேன்மை மற்றும் முக்கியத்துவம் குறித்து ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை அன்று தன் ட்விட்டர் பக்கத்தில் செய்தியொன்றை வெளியிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம் பார்வையை மாற்றி அமைக்கவும், இயேசுவின் இதயச் சாயலில் நம் இதயங்கள் மாற்றப்பட அனுமதி அளிக்கவும் விவிலியம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என அதில் கூறியுள்ளார். இறைவார்த்தை எத்தகையது, அந்த இறைவார்த்தையை தாங்கியிருக்கும் விவிலியம் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்பது குறித்து திருத்தந்தையின் செவ்வாய் தின ட்விட்டர் செய்தி எடுத்துரைக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு கருவிதானை ஒழிய தனித்து நின்று இயங்கும் அல்லது சிந்திக்கும் ஒன்றல்ல என்பதால் அதற்கு மனித குணநலன்களை சூட்டுவதோ நுண்ணறிவு என்ற பெயரை சூட்டுவதோ சரியல்ல என கூறியுள்ளார் திருப்பிட சமூக தொடர்பு துறையின் செய்தி பிரிவு தலைவர் அந்திரேயா தொர்னியெல்லி. திருப்பிடத்தின் விசுவாச கோட்பாட்டுத் துறையும் கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறையும் இணைந்து ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை அன்று வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு குறித்த ஆன்டிகுவா எத் நோவா என்ற ஏடு குறித்து தன் கருத்துக்களை வெளியிட்டபோது தொர்னியெல்லி அவர்கள் இவ்வாறு கூறினார். செயற்கை நுண்ணறிவு என்ற மென்பொருள் தன்னிலையிலேயே நின்று கொண்டு உண்மை தன்மைகளை புரிந்து கொண்டு முடிவெடுக்கும் ஒன்றல்ல என்பது மட்டுமல்ல, தானாகவே எதையும் உருவாக்கும் ஆற்றலும் அற்றது என கூறும் வத்திக்கான் செய்திப் பிரிவின் தலைவர், ஓர் ஒழுக்க ரீதி ஆய்ந்தறியும் தன்மையை தானாகவே அது தனக்குள் கொண்டிருக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். உலகின் தெற்கு நாடுகள் தங்கள் வெளிநாட்டுக் கடன்களால் கல்வி மற்றும் நல ஆதரவு நடவடிக்கைகளை நிறைவேற்ற முடியா நிலையில் இருப்பதாக இங்கிலாந்தின் பிறரன்பு அமைப்புகள் கவலையை வெளியிட்டுள்ளன. யூபிலி ஆண்டின் ஒரு பகுதியாக ஏழை நாடுகளின் கடன்களை பணக்கார நாடுகள் மன்னிக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கும் பிறரன்பு அமைப்புகள் 32 ஆப்பிரிக்க நாடுகள் தங்கள் நல ஆதரவு நடவடிக்கைகளில் செலவழிப்பதை விட வெளிநாட்டுக் கடன்களுக்கான வட்டியாக ஒவ்வொரு ஆண்டும் வழங்கும் தொகை அதிகம் என கூறுகின்றன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.